ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க மைண்டில் என்ன மாதிரியான தாட் ஓடிட்டு இருக்கோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். எப்போ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்ட் Knight of Cups, Six of Wands, Chariot, Ace of Pentacles, Fool. Okay. Justice, Ten of Pentacles, Queen of Swords, Eight of Wands, Tower, Magician. Okay, so bottom of the deck, Ten of Swords. Six of Cups, Knight of Wands, Seven of Wands, Tower, Five of Wands, Four of Swords, Ace of Wands, Ace of Cups, Devil, Queen of Pentacles, King of Wands, Queen of Wands, Page of Pentacles. Okay. ஓகே, தென் இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் தாட். லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் எந்த மாதிரியான தாட் ஓடிட்டு இருக்கோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே 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 இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் நேரில் மீட் பண்ணி பேசுகிறத விட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால ஆன்லைன் வழியாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடந்திருக்கலாம். ஓகே ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டோட்லி ஒரு செப்பரேஷன் வந்துட்டு மேபி செப்பரேஷன் ஆகி 6 மந்த் இருக்கலாம், இல்லைங்க 10 மந்த் இருக்கலாம். ஓகே, செப்பரேஷன் ஆனதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆன மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலும் இல்லை. இந்த ஒரு பர்சன் செப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வேணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகட்டும். ஓகே, ஸோ ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாகவே இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்னா பக்கா செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். ஆளுக்கு ஆளை ஹாப்பியாக இருக்கணும், ஆளோட லைஃப்பில் ஆள் சந்தோஷமாக இருக்கணும். ஆக்சுவலாக ஆள் ட்ரீமர் ஆகும். ஓகே, ட்ரீமர் மீன்ஸ் லைஃப்பில் கோல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆளை இவர் ஆக்சுவலி யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கும். ஆளோட மைண்ட் செட்டில் கோல் உண்டு, ட்ரீம் உண்டு. ஆளுக்கு கோலை நோக்கி ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஆளை ஹாப்பியாக வைக்கணும், ஆளுக்குன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது. ஓகே,
ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டராக அவங்க ட்ரீமராக அவங்க கோலுக்கு தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப்பில் இம்மெச்சூரிட்டி காட்டிகிட்டு இருக்கலாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டராகும். ஏன் அப்படின்னா இவர் ஆக்சுவலி பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். இல்லைங்க ட்ரீமர் மீன்ஸ் அவங்க கோல் அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் அவங்களோட கோல். ஓகே பெருசாக ஏதாவது சாதிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். ஸோ அவங்களோட கோலுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மற்றதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர் இவர் கிடையவே கிடையாது. ஓகே இவரை பொறுத்த மட்டும் யாரு கூட ரொம்ப அட்டாச்ட் ஆக மாட்டாங்க. அப்படி அட்டாச்ட் ஆகுற மாதிரி யாரு கூடயாவது ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா உடனே அவங்க அந்த இடத்த விட்டு போய் ஆகும். என்ன அப்படின்னா இவங்களை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஆள் கூட எமோஷ்னல் அட்டாச்ட் ஆகுறோம், இவங்களோட கோல் அங்கே டிஸ்டர்ப் ஆகுது, இல்லைங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஆகுது, இல்லைங்க அவங்க ட்ரீம் நிறைவேறவே ஆகுது அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த இடத்த விட்டு போயாகும். எமோஷ்னலி யாரு கூட அட்டாச்ட் ஆக மாட்டாங்க. எமோஷ்னலி எல்லாரும் கூட டிட்டாச்ட் ஆகும். நார்மலாகவே இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ஃபுல்லாக அதை நோக்கியே ட்ராவல் பண்ணுறது. நார்மலாகவே இந்த போஸ் அப்படி தான் இருப்பாங்க. பயங்கர ஃபேஷனாக ஓகே கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டராக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் எப்படி செப்ரேஷன் ஆச்சு அப்படி கேட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இவர் கொடுத்துட்டில்ல. இவருக்கு தெரியும் எஸ் பர்த்டே நம்ம கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமில் செப்ரேஷன் ஆகி போயிடும். இவருக்கு ஒரு தாட் உண்டு. இவரை அவங்களை பிடிச்ச சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு, இல்லைங்க உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. ஓகே அது இவரோட பிளான் ஆகும். ஆக்சுவலி பிளான் மீன்ஸ் இவருக்கு தெரியும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி தான் ப்ராப்பராக ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் வந்து எண்டிங்கில் வரும்னு இவருக்கு தெரியும். ஓகே ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வெற்றிகரமாக எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. ஓகே ஓகே தென் அவங்களோட எனர்ஜி என்ன அப்படி கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. இந்த ஒரு பர்சனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. 110% கேரிங்காக இருந்துட்டு லவ்வபிளாக இருந்துட்டு டெடிக்கேட்டடாக இருந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இன்னொரு விஷயம்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டிங்கிறது உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஆகும். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு பர்சன் பல நாட்கள் ஓகே பல நாட்கள் வந்து இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இல்லை. ஓகே இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டு உண்டு. பட் இவர் உடனே அந்த இடத்துல கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஓகே எத்தனையோ நாட்கள் இவர்கிட்ட இருந்து கால் மெசேஜ் வரும், நீங்கள் வெயிட் பண்ணிட்டு உண்டு. பட் நீங்கள் எதிர்பார்க்குற காலும் வந்துட்டு இல்லை, மெசேஜும் வந்துட்டு இல்லை. ஓகே தென் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே இது 110% எஃபர்ட் கொடுத்தாச்சு. எவ்வளோ தூரம் புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் புரிய வச்சாச்சு. இவர் லாஸ்ட் எண்டிங்கில் உங்களுக்கு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது டோட்லி ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எல்லா சோஷியல் மீடியாவில் பிடிச்சி பிளாக் பண்ண டோட்டலாக கம்யூனிகேஷனே இல்லாமல் ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு சரி ஓகே சுத்தமாக நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பர்சனுக்கு நம்ம அதில் இடத்துக்கு நிற்கணும். செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கோயிட் வித் ப்ளஸ் சுச்சுவேஷனில் போகிறீங்க. ஓகே சுச்சுவேஷன் எப்படி போகணும் அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஃபேஷியல்ஸில் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே லா ஆஃப் அட்ராக்ஷன் மேபி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதோ ட்ரை பண்ணிவிட்டு சைலண்டாக இருக்கலாம். ஓகே கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, செல்ஃப் லவ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாவது பண்ணிவிட்டு சைலண்டாக இருக்கிறீங்க. அப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக அது ஒர்க்காக நம்ம சொல்லலாம். ஓகே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு உண்டு. ஸோ ஒரு கட்டத்தை நீங்கள் என்னை க்யூன் ஆஃப் சோர்ஸ் செஞ்சுக்கிறீங்க வந்துட்டு உண்டு. எனக்கு ஆசை மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இல்லை ஆக்சுவலி. பட் நவ் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பவர் வந்துட்டு உண்டு. ஓகே நானும் ஒத்தியானு, நானும் கழிவானு, எனக்கு என்ன தேவையோ அதை அட்ராக்ட் பண்ணி இருக்கிற ஒரு கழிவு எனக்கு உண்டு. என்ன சொல்கிறது, என்னை வந்து ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறதுக்கோ என்ன ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கோ அதுக்காக ஆள் நான் இல்லை. ஓகே எனக்கு பவர் உண்டு. ஓகே எனக்கும் நான் நினைக்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு அழிவு உண்டு. எனக்கு என்ன நான் எதை நினைக்கிறேனோ அதை என்னால் அடைய முடியும். அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் பவர், ட்ரஸ்ட்டு, பேஷன்ஸ் உங்களுக்கு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பயங்கர ரூடாக இருக்கிறீங்க. ஓகே உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கலாம், எமோஷன்ஸ் இருக்கலாம். பட் அது வந்து நீங்கள் காட்டலை ஆக்சுவலி.
நீங்கள் ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு நீ என்ன அவர் ஆக்சுவலி பிளாக்கில் போட்டுட்டு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்ருக்காருல, அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு என்ன பவுண்ட்ரி அப்படி கேட்டிங்க அப்படின்னா, நான் நினைக்கிறது எனக்கு இங்கே நடந்தே ஆகணும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ எனக்கு இவங்க கிட்டது ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டிங்கிறது அது என்னோட ட்ரீம். ஓகே, ஸோ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி நீ தராத வரைக்கும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன், எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். ஓகே, எனக்கானது எனக்கு கிடச்சே தீரணும், எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், எனக்கான ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், எனக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி கிடச்சே தீரணும். ஸோ அது வரைக்கும் நான் என்ன ஹாப்பியாக வச்சுப்பேன், கோயிங் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போவேன், கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவேன், முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன ஹாப்பியாக கொண்டு போவேன். பேஷன்ஸில் வெயிட் பண்ணுறேன் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, சேசிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. மேபி எல்லோரும் சொல்ல முடியாது, இன்னொரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, பிரபஞ்சனா என்ன, யூனிவர்ஸ்னால் என்ன, டேரோ கார்ட்னா என்ன, மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனாக இருக்கலாம். ஸோ இல்லைங்க நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் மெடிடேஷனோ இன்னர் ஒர்க்ஸோ ஹீலிங்கோ ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பவர் வந்துட்டு உண்டு, உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு உண்டு, பேஷன்ஸ் வந்துட்டு உண்டு. உங்களுக்கு நான் நினைக்கிற விஷயத்தை அடையிறதுக்கான ஒரு கழிவு எனக்கு உண்டு, என்ன டைம் எடுத்துக்குமா இருக்கும். ஓகே, ஐ எம் வெயிட்டிங். பட் அங்கேருந்து கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி வராத வரைக்கும் நான் அவங்கள திங்க் பண்ண போகிறதும் இல்லை, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதும் இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க போகிறது இல்லை. அது வரைக்கும் நான் என் லைஃப்பை என்னால் ஹாப்பியாக கொண்டு போக முடியும், அந்த ஒரு தாட்டுக்கு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு எனர்ஜிக்கு யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்றைக்கு இந்த எனர்ஜிக்கு வர்றீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே ஓகே, ஸோ இவரோட எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஆக்சுவலி தெரியும், எஸ் நான் என் லைஃப்பில் பிஹேவ் ஒரு இந்த ஒரு பர்சன்கிட்ட நான் ஜஸ்டிஸாக ஒரு நாளே நடந்துவிட்டு இல்லை, இந்த ஒரு பர்சன்கிட்ட நான் பிஹேவ் பண்ணது எல்லாமே இன்ஜஸ்டிஸ். ஓகே, அது அவருக்கு ஷுவராக தெரியும். ஸோ அதனால் இவரோட மைண்டில் இருந்த தாட்ஸ் எஸ்டர்டே நைட் இவரோட மைண்டில் ஓடிட்டு இருந்த தாட்ஸ் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இவரோட ஆசை, இவரோட ட்ரீம் இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் வந்த ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், எண்டிங்காக இருக்கட்டும், எல்லாம் புஷ்டாக மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ அது இவர் எஸ்டர்டே நைட் இவரோட மைண்டில் இந்த தாட் ஓடிட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு நாள் நான் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டல, உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு தாட் வரதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷனாக அது நீங்களாகும், நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவ், நீங்கள் பண்ணுற ஹெல்த்தி பவுண்ட்ரி, நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இவரோட மைண்டில் இந்த ஒரு தாட் வந்துட்டு உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, இல்லைங்க இவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, ஓகே, நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர ரூடாக இருக்கிறீங்க. இவருக்கு மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாத மாதிரியும், எந்த ஒரு எமோஷன்ஸ் இல்லாத மாதிரியும், இல்லைங்க இவர் உங்கள் லைஃப்பில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரியும், இல்லைங்க இவர் இல்லாட்டாலும் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும்னாங்க நீங்கள் அவுட்டரில் காட்டுறீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இவருக்கு நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, உங்களோட ஆட்டிடியூட்லேயும் உங்களோட பிஹேவியர் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, என்ன மனசில் ஆகிட்டு உண்டு அப்படின்னா, நீங்கள் இப்போதைக்கு இவருக்கு அவைலபிள் இல்லை, இந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் இந்த ஒரு பர்சன் தான். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரூடாக இருக்கிறீங்கன்னு தெரியும். இன்னொரு விஷயம் இந்த ஒரு பர்சனை நீங்கள் முன்னாடி மாதிரி இவர் எப்போ வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷன் நீங்கள் இல்லைன்னு இவருக்கு தெரியும், ஸ்ட்ராங்காக தெரியும். பயங்கர ரூடாக இருக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. எஸ் நீங்கள் ஜஸ்டிஸ் டிசர்வ் பண்ணுறீங்கன்னு அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. ஓகே, எத்தனையோ ஆக்சுவலி இவருக்கும் தெரியும், எத்தனையோ வாட்டி இவங்க நம்மக்கிட்ட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டு நம்ம இவங்களுக்கு கம்யூனிகேஷனே நம்ம ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி இந்த அளவுக்கு இவங்க மாறுறாங்கன்னா அதுக்கு ரீசன் நான் தான். ஓகே, ஸோ அந்த தாட் இவருக்கு உண்டு ஆக்சுவலி. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பிடி கொடுக்க போகிறதும் இல்லைன்னு அவருக்கு தெரியும், நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதும் இல்லை தெரியும். இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டனே இல்லைன்னு அவருக்கு தெரியும், இவர் இல்லாமலும் உங்களால் ஜீவிக்க முடியும்னு தெரியும். ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்கிறது,
அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறதா இருந்தால் ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் என்ட்ரு ஆக முடியாது. நீங்கள் அலோவ் பண்ணவும் போகிறது கிடையாது. முன்னாடி மாதிரி சும்மா வரதுக்கும் போகிறதுக்கும் மயங்கிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இல்லை. ஏன்னா அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வரதும் போகிறதும் இன்னும் உங்களுக்கு இதில் டைம் வேஸ்ட் ஆகிட்டு எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிட்டிட்டு இல்லை. ஓகே. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறதா இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகட்டும். இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியுந்த ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ அது அவருக்கு நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி மனசில் ஆகிட்டு. ஓகே. மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே. அது எப்படி வேணாலும் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், காஸ்ட் ரிலீஜன் இல்லைங்க எமோஷனலி 2 பேரும் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால தான் இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு இவர் பயங்கர கன்ஃபியூஸ் நம்ம சொல்லணும். ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க கொடுக்கறதுக்காக கொடுக்க வேண்டாமா. ஏன்னா இவரோட மைண்டில் இருக்கிற தோட்டம் என்ன அப்படின்னா இனிமேல் உங்கள் லைஃப்பில் சும்மா என்ட்ராக முடியாது. ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி ஒரு ஸ்டெபிலிட்டியோட தான் உங்கள் லைஃப்பில் என்ட்ராக முடியும்னு இவருக்கு தெரியும். ஸோ இவர் நேற்று எஸ்டர்டே நைட்டு இவர் அது நீங்கள் சொல்லாமலே அது இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. உங்களோட பிஹேவியர் ஆட்டிட்யூட்னால இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. அப்போ இவரோட மைண்டில் ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் நேற்று வரைக்கும் உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு சீப்பாக இட போட்டுட்டா கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட வேல்யூ வருது மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவரோட லைஃப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா இவருக்கு இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. இவர் யாரு கூட எமோஷ்னலி அட்டாச்ட் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம் மேபி. ஓகே. பட் இவர் உங்கள் கூட அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. இவர் ரொம்ப அட்டாச்ட் ஆனனாலேயாக உங்களுக்கு பிடி கொடுக்க ஓடிட்டு இவருக்கு பயமாகும். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் ஆக்சுவலி இவரோட திங்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா தன்னோட மைண்டுங்கிறது அது 24/7 கேரியரில் ஃபோக்கஸ் ஆகணும். நான் எந்த ஒரு மனுஷனை கூட அட்டாச்ட் ஆகிடக்கூடாது. நான் அட்டாச்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அது என்ன சொல்கிறது அது அது நமக்கு மேபி இன்னொரு பர்சன் அவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் செப்பரேஷன் ஆகி பிரேக்கப் ஆகி நிறைய பெயின் அனுபவிச்சு இவருக்கு கண்ணால் பார்த்துருக்கலாம், இல்லைங்க இவரே அனுபவிச்சிருக்கலாம். ஓகே. அப்போ இவரோட மைண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் அது ஒரு நெகட்டிவ் தாட் வந்துட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட கோல், நம்மளோட சக்ஸஸ், 4 பேர் நம்மளை மதிக்கணும். ஸோ இந்த ஒரு தோணுது இவரோட சக்ஸஸ். புரியுதில்ல? ஸோ அதனால் இவரே யாரு கூட ரொம்ப அட்டாச்ட் ஆக மாட்டார். அப்படி அட்டாச்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் அப்படின்னா உடனே ஓடி ஆகும். ஓகே. பட் இவரே இதுவும் ஒரு வகையில் உங்கள் கூட அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. காரணம் என்னென்னா உங்கள் கூட இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. மேபி நீங்கள் 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சின்ன வயசு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்புள்ளே போன ஆட்களாக இருக்கலாம். ஓகே. ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு ஃபர்ஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு கம்ப்ளீஷன் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. உங்கள் 2 பேருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது அது உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களை விட்டுட்டு ஓடுறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் 110% நீங்கள் டெடிக்கேட்டடாக அந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு கேரிங் ஆனதுட்டு லவ்வபிளாக இருந்துட்டு இவரை பொறுத்த மட்டும் எஸ் நான் என்ன அவ்வளோ பெரிய ஸ்பெஷலாக எனக்கு இந்த வேர்ல்டு இது வரைக்கும் யாருமே இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. ஓகே. நீங்கள் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இவரை கொடுத்துருண்டு. ஸோ அதனால் இவர் கனெக்ட் ஆகிட்டு எமோஷனலி இவர் கனெக்ட் ஆகிட்டு. பட் அதனால தான் ஓடிட்டு நம்ம சொல்லலாம். பயம் இவளுக்கு இன்னும் இவங்க கூட போய் பேசி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப அட்டாச்ட் ஆகி கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் நம்ம கோல் நிறைவேற முடியாமல் நம்ம இதில் ஸ்டக்காகி போயிடுமோ, மறுபடியும் பிரேக்கப்பு, மறுபடியும் செப்பரேஷன், மறுபடியும் பெயின் இதெல்லாம் இருக்கு தேவையில்லைன்னு ஒரு தாட் இவருக்கு மைண்டில் உண்டு. ஸோ அதனால தான் இவர் ஓடிட்டு உண்டு, நிற்காமல் ஓடிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. பட் இவர் இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இவருக்கு உங்கள் மேலே ஆக்சுவலி இவர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகும். என்ன இருந்தாலும் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓகே. இவரோட லைஃப்பில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இவர் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணிட்டு உண்டு. பட் என்றைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்துட்டு உண்டோ, என்றைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டோ, இல்லைங்க என்றைக்கு இவர் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் உங்களுக்கான ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம போனாரோ இவரோட கெரியரில் ப்ராப்ளம் வந்துட்டு உண்டு. இவரோட கோல் நிறைவேறாமல் போயிட்டு. ஓகே. பயங்கர ப்ராப்ளம் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஒரு டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் 110% நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கலாம், பேஷன்ஸ் இருக்கலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. உங்களோட
தண்ணீரோட பலமாக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான ஒரு பலனாக இருக்கலாம். இவருக்கு கெரியரில் பயங்கரமாக டவர் மூமெண்ட் இவர் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு. இவர் என்ன தான் 24/7 மைண்டை தூக்கி கெரியரில் போட்டாலும் இவர் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம்மோ சக்ஸஸோ இவருக்கு கிட்டிகிட்டே இல்லை. இவருக்கு சக்ஸஸ்ங்கிறது இவருக்கு கூட நீங்கள் இருக்கும்போது இவர் மட்டும்தான் இவரோட லைஃப்லேயா இருக்கட்டும், கெரியர்லையாக இருக்கட்டும், இவருக்கு ஒரு சக்ஸஸ் ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ அப்போ இப்போதைக்கு இவருக்கு எதிர்பார்க்குற ஒரு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுக்குறாங்க, எப்படியா சக்ஸஸில் வந்துடணும்னு நினைக்கிறாங்க. பட் இவர் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸோ எதுவுமே இல்லை ஆக்சுவலி இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. ஸோ அதனால தான் இவருக்கு இப்போ உங்களோட வேல்யூ வர்த்து மனசில் ஆகுது. ஏன்னா இவருக்கு அது மனசில் ஆகுது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலி இவர் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்கார். ஓகே. டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணனால இவர் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு மேபி உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு செப்பரேஷனாக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு டவர் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இவருக்கு இந்த ஒரு இதில் மனசில் ஆகுது, நான் இன்றைக்கி என் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் இல்லாமல் இருக்கேன். பட் இந்த ஒரு பர்சன் என் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு கேரிங்காக இருந்திருப்பாங்க, லவ்வபுளாக இருந்திருப்பாங்க, என்னை ஹீல் பண்ணிப்பாங்க, என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிப்பாங்க. ஓகே. அது அவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்னேகங்கள் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்னேகம் 110% பியூர் ஆகும். ஓகே. ஸோ மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. எப்போவுமே வந்து நம்ம அவைலபிளாக இருக்கும், நம்ம இருக்கிறோன்னு தெரியும் போது யாருக்குமே நம்மளோட இது வந்து மனசில் ஆகாது. ஓகே. ஸோ நம்ம இல்லைன்னு சொல்லும்போது நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாமே மனசில் ஆகாது. அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு நீங்கள் இல்லைன்னு அவைலபிளாக இல்லைன்னு தெரியும். ஸோ அதனால் இவருக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் லவ் எல்லாமே இவருக்கு மனசில் ஆகுது. ஓகே. மெமரிஸ் ஆஃப் லவ் ஆகும். 24/7 உங்களை திங்க் பண்ணுறாங்க. இந்த ஒரு செப்பரேஷனையும் 24/7 இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணி ஆளு ஜீவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஆளுக்கு டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க லைஃப்பில். இவர் எதிர்பார்க்குற சக்ஸஸோ ஹாப்பினஸோ எதுவுமே கரண்ட் சுச்சுவேஷனில் இல்லை. இப்போதைக்கு இவருக்கு சக்ஸஸ்ங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் இருக்கலாம், அதை பற்றி திங்க் பண்ணி அதில் தான் இவருக்கு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, இவரோட வேர்ல்டு நீங்களாகும். ஓகே. ஸோ எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணுறதை பற்றி, இல்லைங்க உங்களுக்கு கால் பண்ணுறதை பற்றி, மெசேஜ் பண்ணுறதை பற்றி, இல்லைங்க உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறதை பற்றி இவர் ஒரு தாட் இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு பெயின் ஆகும், உங்ககிட்ட வர்றதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே. உங்கள் மேலே பயங்கரமாக ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் ரூடாக நிற்பீங்க அப்புறம் இவர் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாகும். ஓகே. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு ரூடாக இருக்கிறது இவருக்கு பயங்கர அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவர் மேபி உங்களை ஒரு இன்னசென்ட் நினச்சிக்கலாம், இல்லைங்க நீங்கள் எதுக்கும் லாய்க்கில் நினச்சிருக்கலாம், இல்லைங்க நீங்கள் லைஃப்பில் வேஸ்ட் நினச்சிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட ஹை வைப்ரேஷனுக்காண்டி இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. இவருக்கு பயங்கரமாக இவர் ஃபிசிக்கல் அடிக்ஷன் உங்கள் மேலே உண்டு. செக்ஷுவல் உங்களை பற்றி டே அண்ட் நைட்டு செக்ஷுவலாக ட்ரீம் பண்ணுறது பயங்கரமாக அடிக்ஷன் உண்டு. பட் உங்ககிட்ட வரணும்னு ஒரு தாட் உண்டு. பட் வரதுக்கு பேடி ஆகும் ஆக்சுவலி. என்ன அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே ரூடாக நிற்கிறீங்க, இவருக்கு தெரியுது உங்களோட பிஹேவியர், இவருக்கு தெரியுது அவருக்கு மேலே இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷனல்லாம் அவருக்கு மனசில் ஆகுது. போனால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா அந்த ஒரு பேடி உண்டு. எப்படி சமாளிக்கிறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களை. ஸோ அதெல்லாம் இவர் எஸ்டோட நைட்டு திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பிளாக்ல போட்டிருக்கலாம், பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். என்ன அப்படின்னா இவரோட சக்ஸஸ்ங்கிறது அது நீங்களாகும். ஓகே. இப்போதைக்கு இவருக்கு சக்ஸஸ்ங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும், அதுதான் இவரோட சக்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இப்போதைக்கு இவரோட மைண்டில் இருக்கிற தாட் என்ன அப்படின்னா இவருக்கு உங்ககிட்ட ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், உங்ககிட்ட ஓடி வரணும், எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வர முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ஓடி வரணும், அந்த ஒரு தோட்டத்தை இவரோட மைண்டில் உண்டு. ஏன் அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் நீங்கள் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸும் இல்லை, ஒரு ஹாப்பினஸும் இல்லை, ஒன்றும் ஒர்க் ஆகலை, ஒரு அவுட்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அதனால் டவர் மூமெண்ட் நமக்கு 2 வாட்டி வந்திருக்கு. பயங்கரமாக டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணுறான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ அதனால் இவருக்கு தெரியுது இவரோட சக்ஸஸ்ங்கிறது நீங்களாகும். ஸோ அதனால் உங்கள் கூட இருக்கும்போது மட்டும்தான் இவருக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு இவருக்கு தெரியுது. ஸோ அதனால் உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. ஆக்ஷன் கார்டு வந்திருக்கு. பட் கரண்ட் சுச்சுவேஷன்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்காத அளவுக்கு இவருக்கு ப்ராப்ளம் ஒன்று எனக்கு தோணுது. ஓகே. கமிட்மெண்ட் இவர் ஸ்டெபிலிட்டி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இவருக்கு ஏன்னா உங்களோட போஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், இவருக்கு ஏதோ இஷ்யூ இருக்குது. ஓகே. ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ணுற கமிட்மெண்ட்னு ஒரு பேர் அந்த நேமை கேட்டாலே ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு இஷ்யூ இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்லை. எனக்கு என்ன தோணுது மேபி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம்.
உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தோ ஒரு பவரோ இவருக்கு ஆக்சுவலி இல்லை. ஓவர் திங்கிங் பண்ணி கொடுக்கலாமா, கொடுக்க வேண்டாமா, கொடுத்தா என்ன ஆகும், கொடுக்காட்டா என்ன ஆகும், ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்கு. இவர்கிட்ட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக டைம் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா இவர் பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்கிறாங்க. கொடுக்குறதுக்கா வேண்டாமா, கொடுக்குறதுக்கா, ஆனால் கொடுக்காம நீங்கள் ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. ஓகே, ஆக்ஷன் பாசிபிள் ஆகும் இவர்கிட்டேருந்து. உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா 7 டேஸ்லேயோ 7 வீக்ஸ்லேயோ 7 மந்த்லேயோ இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். இவர் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகே, பட் இவர் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு பக்கம் மேபி இவரை பொறுத்த மட்டும் என்ன தெரியுமா, இவர் இப்போ ஓகே இல்லை. இவர்கிட்ட அவர் மூமெண்ட் இவர் நான் சொன்னேன் இவருக்கு லைஃப்பில் இப்போ ஒன்றும் ஓகே இல்லை, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கெரியரில் பயங்கர சக்ஸஸ் இல்லை, இவங்க கோல் ஒன்றும் நிறைவேறலை. ஸோ அந்த ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு இவர் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு இவர் இவரோட தாட் என்ன தெரியுமா, அந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகும், அது இவரோட டிசைர் ஆகும், ட்ரீம் ஆகும். ஓகே, பட் என்ன அப்படின்னா இவர் இப்போது கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி சுச்சுவேஷன் போகுதோ அது டோட்டலாக இவருக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்பை டோட்லி சரண்டராக பண்ணியிருக்காங்க. டோட்லி ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு உண்டு. அதனால தான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. இவர் இப்போ இன்னும் ஒரு ஆக்ஷன் எடுக்காத ஒரு முடியாத சுச்சுவேஷன் ஆகும். என்ன அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கதா இவர் என்ன சொல்கிறது, சிலவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற டைமில், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற டைமில், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு டைமில் தான் ஆக்ஷன் எடுக்க நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இவருக்கு லைஃப்பில் இவர் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியோ பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இல்லை இவருக்கு லைஃப்பில் இல்லை. ஓகே, ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு மைண்ட் என்னென்னா சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். நமக்கு கொஞ்சம் டைம் நமக்கு சேஞ்ச் ஆகும், நம்ம மூடு சேஞ்ச் ஆகும், மைண்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் போய் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு தாட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் 24/7 உங்களை திங்க் பண்ணுறது அது உங்களுக்கு மேபி ட்ரிகர் ஆகலாம். இந்த ஒரு பர்சனை கால் பண்ணணும் தோணலாம், மெசேஜ் பண்ணணும் தோணலாம், உங்களுக்கு சம்டைம் காரணம் இல்லாமல் கண்ணுக்கு தண்ணீர் வரும். இதெல்லாம் காரணம் என்னென்னா இவர் உங்களை பயங்கரமாக 24/7 திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் உங்களுக்கு சம்டைம் இந்த மாதிரி தாட்ஸ் வரலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு மேபி லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, பட் இவர் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணது இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இவருக்கு மோஸ்ட்லி இவர் உங்கள் கூட பயங்கர கனெக்டட்னால இவர் கரெக்டாக அவங்கள சூஸ் பண்ணுவார். ஸோ ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், இவர் அந்த ஒரு ஆசை இவருக்கு உண்டு ஆக்சுவலி. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓவர் திங்கிங் அதுதான் ப்ராப்ளம். கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஓவர் திங்கிங், எனக்கு ஏதோ உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏதோ இஷ்யூ உண்டு. ஓகே, ஸோ அதுதான் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என்ன ப்ராப்ளம் வரும், டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, ஸோ இவங்க ஹீல் ஆகிறதுக்கான ஒரு டைம் கொடுங்க. ஆக்சுவலி இப்போ இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, டோட்டலாக சொல்ல போனால் ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஆகிற ஒரு டைமில் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 11 இம்பார்ட்டன்ட். 11 பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் 5 4 7 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, 10 11 ஓகே. ஸோ அடுத்து நமக்கு இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்டான டேட்டை பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட். ஓகே, 14 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட்டா பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் அவங்களோட எனர்ஜி நமக்கு அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.